ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த vlog பார்த்தீங்கன்னா வந்து 2 days vlog. சாட்டர்டே அண்ட் சண்டே தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து சாட்டர்டே நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த ரிவர் ஐலாண்ட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங்கே ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த பசங்களெல்லாம் வச்சுட்டு எங்களால் சீக்கிரமாக ரீச் ஆக முடியல. நாங்கள் ரீச் ஆகும் போதே ஆல்மோஸ்ட் வந்து 3 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிவர் ஐலாண்ட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குளோபல் வில்லேஜ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணது என்றைக்கு ஒழுங்காக நடந்திருக்கு. ஸோ அங்கே போகும்போதே மணி 3 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அங்கேயும் போயிட்டு அங்கேயும் போக முடியாது. ஏன்னா அங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கே ரொம்ப ஜாஸ்தியான கிலோமீட்டர்ஸ். சரி, நாங்கள் ரீச் ஆகும் போதே 3 o'clock ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாவே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்லேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு சாப்பாடு. நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரைஸ் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அங்கேயே கடையை விரிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிளேட்லேயும் ஹஸ்பண்ட் தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா கொஞ்சம் உள்ளே நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். சரி, அதனால வந்துட்டு எல்லாருக்கும் போட்டு சாப்பிட்டுட்டு இவங்க பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவங்கள அன்றைக்கி தான் அவங்க ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அப்படியே பாப்பாவுக்கும் வந்துட்டு நான் இட்லி கொண்டு போயிருந்தேன், அவனுக்கும் வந்துட்டு ஊட்டியாச்சு. ஊட்டிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டுறது எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்கனாவே ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் ஊட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டு நம்ம அங்கங்கே போகும்போதே ஃபோட்டோ எடுத்துகிட்டே போனதுனாலே வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இங்கே இது வந்து சும்மா இங்கே பெருசாக எதுவும் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ், நிறைய சாப்பிட்ற கடை, அதுக்கப்புறம் உள்ள அங்கங்கே வந்து நல்லா வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஏரியாவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஒருத்தருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 30 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க, 30. அப்படியே எல்லோரும் உள்ளே போயாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல யாருக்கு ஹாப்பியாக இருந்ததோ இல்லையோ, என்னோடய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாருங்கள். அவன் வந்துட்டு ஆக்சுவலாக வீட்டில் நிறைய நாங்கள் வந்துட்டு வீட்டில் தான் நடப்பான், வெளியே கீழே விடுறது கிடையாது. பிகாஸ் எங்கள் ரோட்டில் நிறைய வண்டியெல்லாம் வர்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனுக்கு தெரியாமல் ஓடிடுறான். ஸோ அதனால் அங்கே போய் கீழே விட்டோன்னே அவனுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அவர். அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்தையும் அப்படியே கவர் பண்ணோம். இங்கே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க சும்மா இங்கே வந்துட்டு இந்த பொம்மை கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனால் இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த மாதிரி யூரோப்பியன் செட்டப்பில் நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே பில்டிங்ஸ் தான், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பில்டிங்ஸ். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அந்த 30 dirhamsன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த 30 dirhamsம் வந்துட்டு என்ட்ரன்ஸ்க்கு வாங்கினாங்க. பட் நம்ம அந்த 30 dirhams யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு 8 members அப்படி போயிருந்தோம்னு நினைக்கிறேன். எங்கள் கிட்டே ஒரு 250 dirhams 240 dirhams கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எது வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லாக அந்த லேக் செட்டப்பில் செமையாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல்லாக. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்தால் எல்லாமே செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குளோபல் வில்லேஜ்னால் அங்கே ஃபுல்லாகவே பயங்கர லைட் செட்டிங்ஸ் இருக்கும். அதனால நைட்டில் ஃபோட்டோ எடுக்கவும் சூப்பராக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அந்த யூரோப்பியன் செட்டப்பில் இருக்கிறதுனால அது வந்துட்டு டே டைமில் பார்க்குறதுக்கு இன்னுமே செம்ம சூப்பராக இருந்திருக்கும். ஈவனும் வந்துட்டு அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் நடந்து போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, நான் அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இதான் வந்து எண்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹோட்டல்ஸ் தான் இருந்தது உள்ளலாம், ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டு நைட் ஆகிடுச்சு, நாங்கள் அலோவ் பண்ணல, மார்னிங் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவனுங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள்ஸு, கிரேப்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு கொடுக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்துட்டு இவர் விளையாடிட்டு இருந்தார். முடிச்சுட்டு இந்த இடத்துல போனால் வந்துட்டு செம்மையான ஃபயர் ஒர்க் இருந்ததுங்க. அப்படியே வந்துட்டு அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராகவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லோரும் அங்கே ரெஸ்டிங் ஏரியாவும் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபயர் ஒர்க் பார்த்தோம். யாருக்காவது இங்கே வரணும் அப்படின்னா வந்து டே டைமில் வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. சீரியஸாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு நல்லா சேஃபாக இருக்கும், நல்லா சுற்றலாம், என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுவும் இப்போ வந்து வின்டர் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஏரியா செம்மையாக இருக்குது. ஸோ கிளைமேட்டு சூப்பராக இருக்கிறதுனால வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கூட ஓகே, சூப்பராக வந்துட்டு டே டைமில் கொஞ்சம் பார்த்துட்டு நைட் டைமில் இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னொரு நாள் வரலாம், பட் தெரியல எப்போ வருவோன்னு சொல்லிட்டு.
இதுதான் நாங்கள் வந்துட்டு ரிவர் ஐலாண்டில் என்ஜாய் பண்ணது. நான் நிறைய வந்து கவர் பண்ணலை ஆக்சுவலாக. எனக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் அந்த யூரோப்பியன் செட்டப்பில் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பருங்க. ஃபோட்டோ யாருக்காவது இந்த வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலனாலும் இங்கே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோவே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்க எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நைட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் வந்துட்டு ஒரு 11 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் முடித்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்துட்டு அபுதாபிலேருந்து வந்திருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் வந்து செட் ஆகாது. ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷார்ஜா வரணும். ஆல்மோஸ்ட் வந்து 1 hour 30 minutes ஆகிடும், ஈவன் டிராஃபிக் இல்லைனாலும். சரி, அதனால் கிளம்பிடலாமேன்னு சொல்லிட்டு கடைசியாக போகும்போது எல்லோரும் என்ன பண்ணோன்னா போயிட்டு ஐஸ்கிரீமோடு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி அப்படி சாப்பிட்டாச்சு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்குறதுக்கு க்யூவில் வேலை நிற்க வேண்டியதாக இருக்குது. அதுவே வந்து ஒரு 30 minutes ஆகிடுது. ஸோ கடைசியாக வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டில் குளுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நல்லா தான் இருந்தது. அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அப்புறம் வந்துட்டு இதான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, என்னோடய ஹஸ்பண்டு. இதுதான் வந்துட்டு எக்ஸிட்டு. நாங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதோடு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே vlog கண்டினியூ பண்ணலாம். மார்னிங்கே ரொம்ப வேகமாக எழுந்து பாத்ரூம் ரொம்ப அழுக்காக இருக்கேன், கழுவிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிட் எடுத்து ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த ஆசிட் வேகமாக திறந்ததில் ஒரு ட்ராப் மேலே பட்டுருச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிவிட்டேன். அப்படியே போய் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக பண்ணிவிட்டு நைட்டுக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியான வேலை. ஆல்ரெடி மார்னிங் கீழே போகும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. அதை அப்படியே போட்டு கழுவி வச்சாச்சு. இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு சூப்பராக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. சிக்கனை எப்படி பண்ணாலும் வந்து சூப்பராக தான் வரும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தான் போடணும், அது தான் போடணும் அப்படிலாம் இல்லை. வெங்காயம், தக்காளி, நம்ம வந்துட்டு இந்த கரம் மசாலா, அப்புறம் ரெட் சில்லி பவுடரு, கொஞ்சம் வந்துட்டு கொரியண்டர் பவுடர், இதெல்லாம் வந்து போட்டிங்கனாவே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே சிம்பிளாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செய்யலை. முன்னாடி நாள் நாங்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்ததே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே நடந்ததுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இதுதான் ஈஸியான டிஷ்ஷு. ஃபிஷ்லாம் வாங்கினாலும் ஓகே, அதை கழுகணும், ரொம்ப நிறைய டைம் ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த சிக்கன் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சிக்கனை தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி சிக்கன் கொஞ்சம் அந்த பவுடர்லாம் போட்டு முடிச்சாச்சு. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இல்லை. ஸோ அதனால தான் ரசம் வச்சுட்டேன், இல்லைனா வேறு எதாவது செஞ்சுருப்பேன் நான். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பிளானும் இருந்துச்சு, வெளியே போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடணுன்னு. அதே மாதிரி கிச்சனை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் கிச்சன்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் பிளேஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும், செட்டப்லாம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டுருக்கேன். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கிச்சனையும் செட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆஃபீஸ் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, முடியல. எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு லீவ் இருக்கும் போது தான் நான் வந்து இந்த மாதிரி vlogலாம் எடுப்பேன். ஷார்ட்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது மார்னிங்கே எடுத்து அப்லோட் பண்ணுறது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு கிச்சனுக்கும் வந்துட்டு நிறைய பண்ணணும்னு பிளான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணுறேன். பட் நானும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே இந்த ஸ்டவ் வச்சுருக்க இடமே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் தான் அதெல்லாம் பண்ணணும். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்மையாகவே இருந்துச்சு. நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு அதையே வந்துட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். நம்ம குட்டி பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு, அவருக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்கே நிறைய எக்ஸ்போஷர் கிடையாது. வீட்டில் பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போயாவது ஒன்ஸ் இன் அ வைல் தான் மீட் பண்ணுவோம். அதனால இங்கே அடிக்கடி கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க இந்த டைம் நெஸ்டோவில் பார்த்திங்கன்னா. இந்த நியூட்டெல்லா, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், அப்புறம் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ். அவங்க வந்து 20th year of anniversary வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால லைக் 3 monthsக்கு வந்து ஆஃபர் இருக்குது. அப்படி நான் வந்துட்டு வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவர் அங்கே இருக்கிற எப்போ போனாலும் வந்து இந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்ச், லெமன் அதெல்லாம் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருப்பார்.
அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரூட்ஸும் கலெக்ட் வாங்கிட்டு இப்போ பில் போட்டுட்ருக்கோம். இதுதான் நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம். அப்படியே வீட்டில் வந்து அந்த ஓட்ஸும் இல்லை, அப்புறம் காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சும்மா எப்பயாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் மட்டும் வாங்கினேன். இந்த பட்டர் ஃபுல்லாக பட்டர் போட்டு பண்ணியிருப்பாங்க இது. ஸோ இந்த பட்டர் பிஸ்கெட்டை அப்படியே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இவருக்கும் ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்ததே வந்துட்டு 9:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நாங்கள் கிளம்புனது 8:30 நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சு பில்லெல்லாம் போட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது, அந்த பேக் சைட் பில்டிங் தான். ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டில் போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயும் செட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் தூங்கிட்டோம்.